கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். நாளிலும் கூட வேத வசனத்தை நாம் தியானிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சீசர்களை பார்த்து சொன்ன வேத வார்த்தை. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு சோதனைக்கு உட்படாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. ஜெபம் இல்லாத வீடு முறை இல்லாத வீடு என்று சொல்லுவார்கள். ஜெபம் என்பது ஒரு கிறிஸ்தவனுடைய உயிர் மூச்சு என்றும் பக்தர்கள் சொல்வார்கள். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சோதனைகளை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னார், சோதனையை தாண்டி நாம் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ வேண்டும் என்று சொன்னார், நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே அது உயிர் மூச்சாக இருக்கும் பொழுது எல்லா தடைகளையும் தாண்டி நம்முடைய வாழ்க்கையை சக்சஸாக அல்லது வெற்றியாக கொண்டு போக முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தெளிவாய் சொல்லுகிறார், மாம்சமும் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. இன்னைக்கு ஜெபத்திற்கு நமக்கு தடையாக இருப்பது நம்முடைய மாம்சமே. நம்முடைய மாம்சம் ஜெபத்திற்கு ஒத்து வராதபடினாலே, பலவீனத்தை அது வெளிப்படுத்துகிறபடினாலே, பலவீனத்தை அதிகமாய் அது நமக்கு கொடுக்கிறபடினாலே நம்மால் ஜெபிக்க முடியவில்லை. ஆனால் நீங்களும் நானும் அந்த சரீரமாகிய பலவீனத்தை நாம் ஜெயிக்கும் ஆவி உற்சாகம் உள்ளதாய் காணப்படும். அந்த ஆவியில நீங்களும் நானும் ஜெயம் பெற்றவர்களாய், ஆவியில் அனல் உள்ளவர்களாய் ஜெபிக்கும் பொழுது, ஆவியிலே அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாக காணப்படுவோம். ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை அது அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடும். எனக்கு அன்பானவர்களை, கிறிஸ்தவர்களாகிய நாம் அனுதினமும் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்து நமக்கு வரக்கூடிய இருக்கிற எல்லா சோதனைகளையும் தாண்டி நாம் ஜெயம் எடுப்போம். ஏனென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ சோதனைகள், அத்தனை சோதனையும் அவர் கெச்சமனே தோட்டத்திலும் பல மலைகளிலும் போய் தனித்திருந்து அவர் இரவு முழுவதும் ஜெபித்து அந்த ஜெபத்தினாலே சகலத்தையும் அவர் மேற்கொண்டார் என்று நமக்கு உதாரணமாய் தெரியும். நீங்களும் நானும் தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகளை மேற்கொள்ளுகிற கிருபையை, அதிகாரத்தை ஆண்டவராகிய இயேசு நமக்கு கொடுப்பார். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர்